பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை பொழுது உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள பகுதி 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமாக. 1 Samuel chapter 17 verse 45. அதற்கு தாவீது பிலிஸ்தீனை நோக்கி நீ பட்டயத்தோடும், நல்லா கேளுங்க, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகுதி நாம் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, தாவீதுக்கும் பிலிஸ்தீன் கோலியாத்துக்கும் ஒரு சண்டை நடக்கிறது. அதில் தாவீது தான் ஜெயிக்கிறார். ஆனால் அந்த ஜெயத்துக்கு முன்பதாக இந்த தாவீது அந்த பிலிஸ்தீனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர, நீ கத்தியை தூக்கிக்கிட்டு வர, நீ என்னை கொலை செய்வதுக்கு, என் கூட யுத்தம் செய்கிறதுக்கு. யானோ எந்த ஆயுதம் எடுத்து வரல. என்கிட்ட இருக்கிற ஆயுதம் யாருன்னா, எந்த தேவனை நீ நிந்தித்தாயோ அவருடைய நாமத்தையோட பேரை சொல்லி பட்டயமாக உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு நன்றாக ஆழமாக நாம் பார்த்தோமானால் ஒரு சில காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். தாவீது கோலியாத்தை ஜெயம் கொள்வதற்கு நாம் பார்க்கும்போது அதை எதை குறிக்குது, எதை உருவாக்கி நம்மளுக்கு வெளிப்படுத்தி சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த கோலியாத்தை அவன் எதிர்க்கிறதுக்கு முன்ன இவன் ஒரு சிறிய பையனாக இருந்தான். சரியா? இந்த பையன் இந்த பெரிய ராட்சசன் மனுஷனை எதிர்க்க போது அவனுடைய உருவத்தை கவனித்து பயப்படவே இல்லை. அவனுடைய பலத்தை கொடுத்து அவன் பயப்படவே இல்லை. அவன் பெரிய போர் வீரர்களாக இருக்கான்னு சொல்லி அவன் என்ன செய்யல, யுத்தம் செய்யும் போது பயப்படவே இல்லை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட வளர்ச்சியை காமிக்குது. தாவீதின் வாழ்க்கையில இருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சி, நீ எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் நான் பெரிய தேவனோட உன்னிடத்தில் வருகிறேன் என்று அறிக்கை கொடுக்கிறான். அதாவது அந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முதிர்ச்சி அடைந்த ஒரு மனுஷனாக தாவீது காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவன் எவ்வளோ பலசாலின்னு சொல்லி நோக்கி பார்க்கல. அவன் எவ்வளோ பயங்கரமான ராட்சசன் சொல்லி அவன் நோக்கி பார்க்கல. அது அவனுக்கு முக்கியமே இல்லை. அவன் பார்த்தது ஒண்ணுதான், எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளா இருந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள வேண்டும் அப்படி சொன்னாக்க, கிறிஸ்துவை முழுமையாய் நான் நம்பும் போதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஜெயத்தை காண முடியும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல சொன்ன காரியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்பொழுது நான் ஜெயமை காணுவதற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியாத காரணம் என்னன்னா, கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக வாழ்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்றாரு, எல்லா நேரத்திலையும் நீ எது குறித்தும் பயப்படாதே. என்னது? சந்தேகப்பட்டு பயப்படாதே. நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த சந்தேகத்தையும் அந்த பயத்தையும் முன்னுக்கு கொண்டு வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், தாவீது கோலியாத்தை பார்க்கும் போது அவன் பெரிய ராட்சசன் சொல்லி அவன் போக்கஸ் பண்ணி பார்க்கல. அவன் பெரிய பலசாலின்னு சொல்லி அவன் பார்க்கல. அல்லேலூயா. அவன் பார்த்தது ஒண்ணுதான், உன்னை காட்டிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், ஆகையினால் அவர் என் கூட இருக்கிறதுனால உன்னை நான் முறியடிப்பேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தேவன் மேல. அல்லேலூயா. அப்ப பிரியமான நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னா, என்ன வரைக்கும் சந்தேகம், இது நடக்குமா, இது முடியுமா,
இது 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 செஞ்சா சரியா வருமா, இது ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா, இந்த சந்தேகம் இருக்கும் போது தேவனுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. சந்தேகம் இல்லாமல் தேவனிடத்தில், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். தாவீது அப்படிதான் வந்து நின்றான். அல்லேலூயா. தாவீதை அப்படிதான் கொண்டு வந்து நிறுத்தும் போது கவசம் எல்லாம் போட்டாங்க. அவனுக்கு அவெல்லாம் போட்டுட்டு என்ன சொல்றான், எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி, எனக்கு எதுவும் வேணாம், என் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கார், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீ என் கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோட அவன் அங்க போய் நிற்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த நம்பிக்கை இருக்கணும். சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஜெயத்துக்குள்ள அறிகுறி இல்லை, தோல்விக்குள்ள அறிகுறி. சந்தேகமே இல்லை, நிச்சயமாய் ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிற வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, பயப்படாம இருங்கள். Do not fear. இந்த பயம் என்ன செஞ்சிருமா, நம் ஜெயத்துக்கு போவதுக்கு தடையாகவே இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த பயம் என்ன செஞ்சிடும், அவனுக்குள்ள இருக்கிற தாளந்த கூட வெளியே கொண்டு வர முடியாம ஆக்கிவிடும். ஆனா ஆண்டவர் அதனால சொல்றாரு, நீ பயப்படாத, என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியத்தை செய்வேன்னு இயேசு சொல்றாரு. அவரை காட்டிலும் நாம் இன்னும் பெரிய காரியத்தை செய்வோம் என்று ஆண்டவர் விசுவாசிக்கிறார். யார் மேல? மனுஷனு மேல. அப்ப இந்த மனுஷன் ஜெயம் கொள்ள முடியும் என்று தேவன் நம்புகிறார். ஆனா மனுஷன் என்ன செஞ்சிடறான், நான் ஜெயிப்பனா, என்னால முடியுமா, என்னால இது செயல்படுத்த முடியுமான்னு இந்த பயத்திலே தோல்வியை கண்டு கொண்டு இருக்கிறான். பிறகு என்ன சொல்றான், என் வாழ்க்கையில தோல்வியே இருக்குது. only failure in my life, there is no victory in my life. இதே சொல்லி கொண்டு என்ன செய்யறான், வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறான். ஜெயம் என்பது கிறிஸ்துவுக்குள்ள எந்த மனிதனும் தன்னை அர்ப்பணித்தா ஜெயம் தானாய் தேவன் உண்டாக்கி உனக்கு கொடுப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. வேதம் ஏசாயா புத்தகத்துல ஏசாயா 41:10, ஐசியா சாப்டர் 41 verse 10 இப்படியாக சொல்லுது. வாசிக்க கேட்போமாக. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா உன் கடவுள், நான் தான் உன் தேவன். தொடர்ந்து, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், அவருடைய கரம் என்னை தாங்கி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பைபிள், do not fear. Fear will never let you to enter the pace of successful. You cannot see the victory. If you want to see the victory in Christ, through Christ, you must first remove the fear that you have inside you. உனக்குள்ளாக இருக்கிற பயத்தை வெளியே கொண்டு வருவதுக்கு இல்லை, உனக்குள்ளாக பயத்தை நீ முதல் தூக்கி சொல்ல போடணும். அதை நம்பக்கூடாது. பிசாசு என்ன செய்வான், பயத்தின் ஆவியை கொடுப்பான் உனக்கு, பயத்தின் காரியத்தை உனக்கு கொடுப்பான், போய் பேசுவான், உன்னால முடியாது, நீ இப்போ முடிச்சு அவ்வளோதான், உன் வாழ்க்கை பிடிச்சி, உன் குடும்பம் முடிச்சு, அப்படி என்னென்னமோ அதை சொல்லி எதிர்காலம் நடக்காத ஒரு பொய்யான காரியத்தை மனிதனிடத்தில் பேசி பயத்தை உண்டாக்குவான். ஆனால் தேவன் அப்படி இல்லை. இருக்கிற நாட்களையும் அறிந்தவர், இருந்த நாட்களையும் அறிந்தவர், இருக்க போகிற நாட்களையும் தேவன் அறிந்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். உன்னை வணைகிறவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு. தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தேவன் செயல்பாடு சூப்பராகவே நம்ம வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெயமுள்ள கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இரட்சகர், அந்த இரட்சகர் வந்து நம்மளை மீட்டு கொண்டு போகிறார் என்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளாக அதிகமாக காணப்பட வேண்டும். இதெல்லாம் நம் செயல்படுத்தும் போது நிச்சயமாக தோல்வியாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தாவீதுவோட சிந்தனை என்ன, உன்னோட பாடி ஷேப்பை என்னை எதுவும் செய்ய போறதில்ல,
உன்னுடைய அலங்காரம் என்னை எதுவும் செய்யப்படுத்த போவதில்லை, உன்னுடைய ராட்சசனை என்னை எதுவும் செயல்படுத்த போவதில்லை, உன்னுடைய அகராதி காரியங்கள் என்னை எதுவும் சேதப்படுத்த போவதில்லை. காரணம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது என்ன செய்தாரு? ஜெயம் கொண்டார். கோலியாத்தை அடிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க, அங்க ராணுவர்கள் எல்லாரும், பிலிஸ்திய ராணுவம் எல்லாம் சுத்தி பார்க்கறாங்க. சின்னோண்டு பால் பையன், இந்த சின்ன பையன் அவ்வளோ பெரிய ராட்சசனை அடிச்சு படுக்க வச்சிட்டார். அவங்களுடைய பார்வைக்கு இந்த சின்ன பையன் அந்த காரியத்தை செய்தார். ஆனா தாவீதுக்கு தெரியும் அதை செய்தது யார் என்று. அதனாலதான் சொல்லுவேன், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால என்னால எல்லாம் செய்ய வல்லமை உண்டு என்று வசனம் சொல்லுது. அந்த பகுதி சொல்லப்படுகிறதுனா, ஆண்டவர் பலவீனமாய் இருக்கிற ஒரு மனுஷனை கூட பலசாலியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிற பிரியமானவர்களே, சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செயல்படாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இதை நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் என் வாழ்க்கையில ஜெயம் கொள்ளுக வேண்டும், அப்படி நான் என் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். வருஷம் ஒரு தீர்மானம் எடுப்போம். எவ்ரி இயர் we make a decision. அப்ப on the new year, this year I will be this year I will be that, but end of the year nothing will done. எதுவுமே நடந்திருக்காது, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதான் சொல்றது, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற கூட்டங்கள். இதை யார் ரொம்ப நம்பி செய்வா? நம்ம ஆளுங்க தான் ரொம்ப நம்பி செய்வாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த நாள் மட்டும்தான் அபிஷேகத்துல நிரம்பி இருப்பாங்கன்னு நினைப்பு. உன்னை நிரப்புகிறவர் அபிஷேகத்துல நாள்தோறும் உன் கூட இருக்கிறார் சொல்லி நீ நம்பினாதான் உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக திரும்புவதற்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும்னா என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். I must be a strong prayer disciple. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் மூலமாய் ஜெயத்தை அவன் காண வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை ஜெபத்திலே தரித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். நோ மேட்டர் வாட் ஹேப்பன். ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல ஜெபிக்கலாம். நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணு. தேவன் உனக்காக வழக்காட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், நான் ஜெயம் கொள்ள வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும். I must receive the victory, receive the successful in my life. I must know the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை அறிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தையை அறிந்தவன் என்று சொல்லப்படும் போது வேத வாசிப்பு என்னுடைய வாழ்க்கையில் அதிகரிக்க எப்பொழுதும் இருக்க வேண்டும். I must read the word of God and know what God asked me to do. What is the will of God? சில பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அது உங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் அதில் வியாக்கியானம் நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் வாசிக்கும் போது ஆவியானவரே அந்த வியாக்கியானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஜெபத்தில் தெரித்து இருக்கும் போது, ஊருக்கு உபதேசத்தில் வாழ்ந்து போட்டு பைபிளை திறந்து படித்தா கர்த்தர் என்கிட்ட பேசுவார் சொன்னால் அதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் மிக தெளிவாய் போட்டிருக்குது. ஆகையினால் நான் தேவனுடைய வார்த்தையை அறிவதற்கு என்னோட படி வெற்றிக்கு என்ன? ஜெபத்துல தரித்து இருக்கணும். அப்புறம் வேதத்தை நான் அதிகமாய் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று துதியில என்ன செய்யணும்? ஆராதனையில ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்பெண்ட் டைம் இன் வர்ஷிப். அல்லேலூயா. நான் ஜெயம் உள்ளவன் என்று சொல்லுவதற்கு காட்டிலும் நான் ஜெயத்தில் நடக்கிறேன் என்று ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நான் ஜெயிச்சிட்டேன் என்று நீ வாயை திறந்து சொல்றத காட்டிலும் நீ மெய்யாகவே ஜெயமுள்ளவன் என்று ஜனங்கள் பார்க்க வேண்டும். அது கர்த்தர் செய்வார். அதுதான் அந்த துதியில நீங்க என்ன செய்யணும்? அதிகமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் எங்கே காடி ஓட்டலாம், மோட்டர் ஓட்டலாம், உங்கள் வாயில் அந்த துதி இருந்துக்கிட்டே இருக்கணும். நீ அந்த துதியை எடுத்துக்கிட்டே இருக்கும் போது தேவன் ஜெயம் கொள்ளுகிற காரியத்தை ஆரம்பிக்க உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார்.
தடைகள் உடைக்கப்படும். உங்க முன்னுக்கு இருக்கிறேன்னா, நான் என் வாழ்க்கையை தொடங்கும் போது இந்த துதியில தான் தொடங்கினேன். துதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆண்டோடைய பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா பாடல் இருந்தாலும் குறிப்பிட்ட பாடல்கள் என்னை ரொம்ப தொட்ட பாடல்கள், ஃபாதர் பர்ட்மன்ஸோட பாடல்கள் எடுத்து நான் என் சொந்த தியானத்துக்கு நான் பாடிக்கிட்டே இருப்பேன். உணர்ந்து பாடுவேன். ஒரு அப்பாவை நேசிக்கிற உணர்வோடு அந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் செயல்படுத்தும் போது அதோட பிரதிலிப்பு இன்றைக்கு என்னை மாற்றி இங்கே நிற்க வைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய பிரதிலிப்பு. சும்மா ஆண்டவர் யார்கிட்டயும் வந்து நீ மாறு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவர்ல. மாறும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில காரியத்தை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, எப்பொழுதுமே ஆண்டவருடைய சித்தத்தை நாடுகிறவனாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும், ஜெயமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். ஹல்லேலூயா. ஏன் அந்த சித்தத்தை நான் அறிய வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சுயத்தை கொண்டு வந்து ஊழியத்தில் வைக்கலாம், தன்னோட சுயத்தை கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுக்கலாம், தன்னுடைய சுயத்தின்படி மற்றவங்க என்ன பின்படுத்தணும்னு சொல்லி வராங்க. அது ரொம்ப தவறு. உன்னுடைய சுயம் சாக வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும். When the desire is not death in you, you cannot seek the will of God. You cannot see that. You cannot hear. That's the problem. என்னுடைய சுயம் செத்தாதான் நான் தேவனுடைய சித்தத்தை நல்லா புரியணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, என்னை இப்படி தான் நடத்துகிறாரு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களால் முன்னுக்கு போக முடியும். அப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்துவிட்டு இது தேவனுக்கு சித்த முடியுதுன்னு சொல்கிறவன் என்றைக்குமே உருப்பட்ட சரித்திரமே இல்லை. நான் சொல்கிறேன், கடவுள் சொல்லாத காரியத்தை கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த கூட்டம் என்ன செய்யணும், தன்னோடைய சுயத்தை முன்னுக்கு வைக்கிறதுக்காக கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்துவார்கள். அதான் சொல்றேன், அது தேவனுடைய சித்தத்தை தேடுகிற அறிகுறி இல்லை. அவர்கள் ஜெயம் கொள்ள முடியாது. உண்மையாய் நீ ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய சுயம் சாக வேண்டும். The priority in you must die first. அதனால ஆண்டவர் சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு first seek. அப்ப தேவனை நான் முதல் தேடுகிறவனா இருக்கணும். நான் தேவனை தேடும் போதுதான் நான் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அப்பொழுது நான் எடுத்து செய்கிற எல்லா காரியம் ஜெயமுள்ள காரியமாக மாறும். எனக்கு 1000 பேர் குழி நோண்டி வைத்தாலும் நான் தேவனுடைய சித்தத்தை நாடும் போது அந்த குழியில நான் விழுகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு பாதையை உண்டாக்கி நடக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஜெயம் கொள்ளுகிறது காரியம். இதுதான் இந்த கோலியாத்தை ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு தடையாக அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்தாங்க. இவனை எப்படி நாங்கள் ஜெயிக்கிறது? நாங்கள் இராணுவம் எங்கனாலே போய் யுத்தம் இவன் கூட செய்ய முடியல, பாரு எவ்வளோ பெருசுக்கு இருக்கிறான், இவனை நான் எப்படி அடிச்சு கீழே தள்ளுறது எனக்கு தெரியல அப்படின்னு அவ்வளோ டிஸ்கஷன் ஓடி இருக்கும். எல்லாம் சுற்றி வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால தான் கோலியாத்தன்னு சொன்னான், ஹே சிரிச்சுக்கிட்டு, இஸ்ரவேல் ஆம்பளையே இல்லையா, என் கூட மோதுறதுக்கு யாருமே இல்லையான்னு 40 நாளும் வந்து துப்பிக்கிட்டே இருக்கும் போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. எப்படி அவனை கொலை செய்யறதுக்கு தெரியல. ஆனால் தாவீது என்ன செஞ்சான், நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான். ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? சுற்றி இருக்கிறவர்கள் அவனுடைய உடையை பார்த்தார்கள், பயந்தார்கள். அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்தார்கள். அவனுடைய பலத்தை கண்டு பயந்தார்கள். வேற என்ன, அவங்ககிட்ட இருக்கிற ஈட்டியும் பட்டயத்தையும் பார்த்து பயந்தார்கள். இந்த பயம் என்ன செஞ்சிருச்சு, வெற்றிக்கு இவர்களுக்கு தடையா இருந்தது. ஆனா தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீது என்ன சொல்றான், நீ ஈட்டியோட பட்டயத்தோட என் இடத்துல வர, நானும் நீ நிந்தித்த தேவன் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் உன் இடத்துல வருகிறேன்னு சொல்றான். எவ்வளவு ஒரு நம்பிக்கை! எனக்கு உன் கூட சண்டை போறதுக்கு பயம் இல்லை, பயம் என்ற காரியம் இல்லை. ஏன்னா நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் நீ என் கூட இருக்கிறீர் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னபடியினால நான் உன்னை நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. There is no doubt and no fear. Then the success automatically comes to him. The same things today in our life. When you remove your fear, when you remove your doubt, you will actually receive your crown of success.
அடுத்தவங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தாவீது அவன் கோலியாத்தை அடிச்சு கீழே தள்ளின உடனே அங்க இருக்கிறவங்க அவனை பார்த்து உயிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆமாவாலியா? சாதாரண தூக்குச்சட்டி ஆடு மேய்த்தவனுக்கு என்னது இவ்வளோ பெரிய பலனா? கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்கள் இத்தனை வருஷமா ராணுவத்தில் ட்ரைனிங் எடுத்து நாங்களே கோலியாத்தை போய் சண்டை போடுறதுக்கு யோசிக்கிறோம். பால் தூக்கி பையனி மறந்துடாதீங்க. தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குறார்னா ஒரு இடத்துல வைத்து காரணம் இல்லாம ஒரு மனிதனை அங்க வைத்து உருவாக்க மாட்டார். அல்லேலூயா. நான் பார்க்கிற இந்த பகுதியில் தெரியுமா, கூட இருக்கிறவர்களும் இராணுவர்களும் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு முடியாம இருக்கிறாங்க. சரியா? அவர்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் நன்றான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. எங்க? அவங்களோட பேலஸ்குள்ளேயே பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் சண்டை போடணும், இப்படி தான் கத்தியை எடுக்கணும், அது இந்த பயிற்சிலாம் கொடுத்துருப்பாங்க, ட்ரைனிங் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தாவீதோட பயிற்சி எங்கே தெரியுமா? வனாந்தரத்தில். இவங்களுக்கு பிராக்டிஸு, எதிரி இப்படி தான் உன்னை தாக்குவான், அப்போ நீ இப்படி தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் தாவீதுக்கு எதிரி எங்கேருந்து வருவானே தெரியாது. தன் ஆடுகளை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும். எதிரி எப்படி வருவான், எப்படி அடிப்பான், என்ன பண்ணுவான், கூட்டமா வருவானா, தனியா வருவானா, பலசாலியா வருவானா, எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. அந்த மந்தைகளை என்ன செய்தான்? பாதுகாத்து கொண்டே இருந்தான். இவங்களுக்கு இராணுவ ட்ரைனிங் எங்க? தேவனுடைய ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள. தாவீதுக்கு ட்ரைனிங் எங்க? வனாந்தரத்தில். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கும் போதே ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு தேவன் அவன் கையில் கொடுக்கும் போது தன் உயிரை கூட எண்ணாமல் அந்த ஆடுகளை அவன் என்ன செய்தான்? நன்றாக பாதுகாத்தான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். அல்லேலூயா. அந்த ட்ரைனிங்கில் தான் அவன் சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பதாய் இவனை நான் தோக்கடிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையோடு அவன் மண்ணுக்கு வருது. காரணம் தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிறவே சிங்கம் புலியெல்லாம் நான் பார்த்துட்டேன். வனாந்தரத்தில் இருக்கும் போதே கரடியெல்லாம் பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீ என்னடா பெரிய இது இவனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு இவர்? இப்போ போயிட்டு யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. கரடி புள்ளியே நான் அசால்ட்டாக நான் தள்ளி போட்டேன், சிங்கத்தையே நான் அசால்ட்டாக தள்ளி போட்டேன். நீ என்ன பெரிய இதா? உன்னை தள்ளி போடுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? ஏன் அவன் அப்படி நினைக்கிறானாக்க, கரடி சிங்கம் புலி வாயிலேருந்து தேவன் அவனை தப்பிக்க பலனை கொடுத்தவர் கோலியாத் இடத்திலிருந்து தப்பிக்க வல்லமை கொடுக்க மாட்டாரோ? அல்லேலூயா. நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்லா பயிற்சி நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், நல்லா பயிற்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. உன்னோட பயிற்சி உனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இப்படி தான் வரும், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரும், நீ இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் தாவீதோட பயிற்சி என்னது? கிழக்குலேருந்து சிங்கம் வருமா, மேற்குலேருந்து ஆபத்து வருமா, திருடம் வருவானா, கொலை கூட்டம் வருமா, எந்த ஆபத்து எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு வரோன்னு தெரியவே தெரியாது. இப்போ சொல்லுங்க, தாவீதோட ஜெயங்கத்துக்கு காரணம் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற ஒரு காரியங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற இந்த நாட்கள் தான் நம்மளோட ட்ரைனிங். ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? குடும்பத்தில், வாழ்க்கையில், சரீரத்தில், உடம்புல, இதெல்லாம் பிரச்சனை வருதுல்ல, இதுதான் நம்மளோட ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் செஷனில் எது எப்போ வரும் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் உன்னையும் என்னையும் அவருடைய கிருபையினால இன்றைக்கு அமர செய்து தேவனை ஆராதிக்க வைக்கிறார்னா அதுவே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிற ஜெயம். அல்லேலூயா. அது எவ்வளோ அவசியமாக இருக்குது பிரியமானவர்களே. இறுதியாக தேவனை எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தை நீட் டு ஃபோக்கஸ் ஆன் காட்ஸ் கிங்டம். உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணுமா? பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் சுயம் இல்லை, கடவுள். யாரு? கடவுள். என்னுடைய சுயம் வேணாம், நான் கடவுளை பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் அவளோட ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு நீங்க நிற்கும் போது உங்களுக்கு நிச்சயமாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் என்ன செய்ய மாட்டாரு? தள்ளி விட மாட்டாரு.
ஆண்டவர் எல்லாத்தையும் ஜெயம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு காத்திருக்கிறார். அதுக்கு நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கிறார் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு உன்னால எதுவும் செய்யப்படுத்த முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே என்று சொல்லுகிறார். நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். என் வலது கரத்தினால உன்னை தாங்கி நடத்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுவே தேவன் நமக்கு கொடுக்கிற ஜெயத்தின் வழி. அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான காரியம். ஜெபத்தில் தரித்திருக்கிறவனாகவும், தேவனுடைய வார்த்தை அறிந்திருக்கிறவனாகவும், தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறவனாகவும், எப்பொழுதும் தேவ சித்தத்தை அறிகிறவனாகவும், எந்நேரமும் தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பூமியில் இருக்கிற யாரும் உன்னை எதுவும் செயல்படுத்த முடியாது, தொட முடியாது. அதற்கு முதல் உன்னுடைய பயம் உன்னை விட்டு விலக வேண்டும். உன்னுடைய சந்தேகம், இதெல்லாம் முடியுமா அப்படின்னு பேசுறது நிப்பாட்டிட்டு, முடியும் இயேசுவினால. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் போது அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை வருது பாஸ்டர், நிறைய கஷ்டங்கள் வருது பாஸ்டர், அதுதான் நம்மளுக்குள்ள பயிற்சி. தட்ஸ் அவர் ட்ரைனிங். அல்லேலூயா. தாவீதுக்கு வனாந்தரத்தில் தான் ட்ரைனிங், நம்மளுக்கும் வனாந்தரத்தில் தான் ட்ரைனிங். வாழ்க்கையை நடத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, காசு எடுக்கிறாங்க. வாழ்க்கை எப்படி நடத்தணும், வாழ்க்கை எப்படி நடத்தணும். ஏன் உன் வாழ்க்கை உனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு? நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாதா? 4 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னாதான் உனக்கு எல்லாம் புத்திக்கு ஏறுமா? இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம புத்திமதி சொன்னாலும் மறுபடியும் அது எங்கே போவோம்? எங்கே போவோம்? அதே குட்டையில் போடுவோம். உழுந்துட்டா பிரச்சனை இல்லை, கடைசியாக சொல்லி கொடுத்தீங்களே கட்டணும்னு சொல்லிட்டு போயிருங்க. இதுதான் ஒரு பிரச்சனை. நல்லது செய்ய போய் கேட்டது தான் நம்மளுக்கு திருப்பி நடக்குது. பட் பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் கொள்ள வேணும்னு சொன்னா, அதான் சொல்றேன், சுயம் சாக வேண்டும். டிசையர். பர்ஸ் திறக்கிறீங்க, 10 வெள்ளி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, நீங்களாம் பணக்காரங்க, 2000 வச்சிருப்பீங்க, பரவாயில்ல, 10 வெள்ளி உள்ளுக்கு இருக்குது. அந்த 10 வெள்ளி தான் உன்கிட்ட இருக்குது அன்னைக்கு. என்னது? அந்த 10 வெள்ளி தான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. உங்கள்கிட்ட வேறு காசு இல்லை. திடீர்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, மா ஐயா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமான்னு. நிறைய பேர் என்ன செய்வாங்க, கேள்வி கேட்குறப்ப ஓ நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் நிஜமாக இருக்கும் போது அதை செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட இருக்குது 10 வெள்ளி, மாதம் முடிஞ்ச சம்பளம். அந்த நிலையில் நீங்கள் நிற்பீங்க. தட்ஸ் ஹவ் யூ ஆர் பீன் டெஸ்டட். நீ பெரிய பணக்காரனாக இருந்து நீ ஜனங்களுக்கு உதவி செய்வேன்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. நீ இருக்கிற நிலையில இருந்து ஜனங்களுக்கு உதவி செய்யறியா இல்லையான்னு கர்த்தர் பார்ப்பார். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற நல்ல டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் நீ ஜெயிச்சிட்டனா உன் வாழ்க்கை ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் வழி நடத்துவார். இருக்கிறதை கர்த்தர் செய்கிறவர், இருக்கிற இடத்தில் உன்னை பெருக செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. உன் கூடாரத்தை விசாலப்படுத்துகிற ஒரு தேவன். அதுக்கு என்ன செய்யணுமா? என்ன மாறணும்? இது உள்ளுக்கு என்ன உலகம் சொல்லும், களிமண் தான் வச்சிருக்கிற அப்படி சொல்லும். களிமண் இல்லை, ஆண்டவர் எனக்கு மூளை தான் கொடுத்துருக்கா சொல்லி நீ தான் நிரூபிக்கணும். அது உன் செயல்பாட்டில் இருக்குது. அல்லேலூயா. நீ அதுக்கு போலனா அப்போ உண்மையாக என்ன செய்கிறோம்? உண்மையாகவே உள்ளுக்கு நம்மளுக்கு களிமண் தான் இருக்கு போல அப்படின்னு நம்மளே மற்றவங்களுக்கு பிரதிலிப்பாக இருக்கிறோம். நம் உள்ளுக்கு களிமண் இல்லை, கர்த்தர் எனக்கு மூளையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் கை கால்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு உணர்வை கொடுத்திருக்கிறார். ஆகினால் நான் ஜெயம் கொள்வதற்கு தேவனுடைய சித்தத்தை நாடி போகும்போது எல்லாமே ஜெயமாய் என் வாழ்க்கையில் மாறுவதற்கு கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் அப்படி சொல்லும் போது நாம் முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேணும். கோலியாத்தை போல நான் பெருமை பாராட்டி கொண்டு ஊன்னு கத்த போறீங்களா, இல்லை தாவீது போல கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்களா? இந்த 2 பேருக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. ஒருத்தன் தேவனை அறியல, ஒருத்தன் தேவனுக்கு விசுவாசமாக இருந்தான். அல்லேலூயா. ஒருத்தன் தேவனை நிந்தித்தான், ஒருத்தன் தேவனுக்கு மரியாதை செலுத்தினான்.
ஒருத்தன் தேவனை பார்த்து அதெல்லாம் உண்மை இல்லைன்னு உலகத்துக்கு வெளிப்படுத்தினான். ஒருத்தன் அவர்தான் உண்மை உள்ளவர் என்று வெளிப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கை அதுதான் பிரதிபலிக்கும். உன் வாழ்க்கையில் வருகிற ஜெயம் கிறிஸ்துவின் மூலமாய் வரும்போது அநேகர் உன்னை பின்தொடர்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே அப்பா ஜெயம் கொள்வதற்கு தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே தரித்திருந்து ஒரு சீர்திருத்தத்துக்குள்ளாக நாங்கள் இதெல்லாம் செய்வதற்கு உம்முடைய பலத்தை நாங்கள் நாடுகிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் மாறி ஜெயமுள்ளதாய் மாற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே மாதா இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.